குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2023 பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஸ்லைடு தெரியுதாப்பா எல்லாருக்குமே? ஸ்லைடு எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஸ்லைடு எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஸ்லைடு எல்லாருக்கும் விசிபிளா இருக்குல்ல? சரி, ஓகே ஓகே. இப்போ வருதா? இப்போ வருதாப்பா? எல்லாரும் கிளியரா இருக்குல்ல? எல்லாரும் கிளியரா இருக்குல்ல? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கலப்பா? செக் பண்ணிக்கோங்கப்பா. சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வெல்கம் டு யூஎஃப் அகாடமி. நான் உங்களுக்கு ஷாவுல் அமீன். இன்னைக்கு நம்ம பாலிட்டியோட பிவிசி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். பாலிட்டியோட பிவிசி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? பாலிட்டியோட பிவிசி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. ஆர்டிகல் 335 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ரிசர்வேஷன் ஃபார். ஸோ ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட பேசுற ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் 335 எதை பத்தி பேசுது? எதோட ரிசர்வேஷன் பத்தி பேசுது அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் எதுல அப்படின்னா அரசு பணியில. ஸோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 335. சரிப்பா. லோக்சபா ஸ்லைடு வரல. தெரியலையா? நீங்க தான் சார் தெரியுங்க, ஸ்லைடு தெரியல. இப்ப தெரியுதாப்பா? ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதாப்பா? சார் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு சார். பட் ஆனா அந்த லான்ச் மீட்டிங் அந்த ஒரு ஸ்கிரீன் தான் காட்டுது. பிபிடி காட்டல. ஸ்லைடு வரல, கொஸ்டின் ஸ்லைடு வரல, பிபிடி வரல சார். அந்த வெப் பேஜ் தான் காட்டுது. இப்ப காட்டுதா? இப்போ ஓகே சார். இப்போ ஓகே. இப்ப காட்டுதா? ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காட்டுது. ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி. கரெக்ட் சார். யூஎஃப் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வருது. காட்டுதா? எஸ் சார், எஸ். ஓகே. சரிப்பா. இப்ப தெரியுதுலப்பா? எல்லாரும் விசிபிளா இருக்குல்ல? ஸ்லைடு தெரியலன்னு சொல்லிருக்கலாம் முன்னாடியே. சரிப்பா, தெரியுதுலப்பா இப்போ? ஓகே ஓகேவா? சோ ஆர்டிகல் 335 இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நம்ம இதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ ஆர்டிகல் 335 எதை பத்தி பேசுது? சோ ஆர்டிகல் 335 எதை பத்தி பேசுதான் பார்க்கறோம். இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 335 எதை பத்தி பேசுனா அரசு பணியில, சோ கவர்மெண்ட் ஜாப்ல எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் பத்தி பேசுறதுதான் இந்த ஆர்டிகல் 335. சோ நம்ம இந்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சரி, மத்த உள்ள ஆப்ஷனையும் பார்த்துடலாம். லோக்சபால எஸ்சி பத்தி பேசுற ஆர்டிகல் என்னப்பா? ஆர்டிகல் சோ லோக்சபால எஸ்சிக்கு எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணிருப்போம். லோக்சபா மக்களவையில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் பழங்குடி சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் 330. ஓகேவா? இதுவே விதான் சபானா என்னப்பா? விதான் சபானா என்னப்பா அப்படின்னா அசம்பிளி. விதான் சபானா வந்து ஒண்ணுல மாநில சட்டமன்ற பேரவை. மாநில சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு பேர் தான் விதான் சபான்னு சொல்லுவாங்க. இந்த விதான் சபாவுல எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் வந்து பார்த்தா ஆர்டிகல் 332. சோ மாநில சட்டமன்ற பேரவை இல்ல கீழவையில வந்து பார்த்தோம்னா பட்டியல் சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயம் இடஒதுக்கீடு பத்தி பேசுறது வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 332. கல்வி நிலையங்கள எஸ்சி எஸ்டி பத்தி ரிசர்வேஷன் பத்தி பேசுறது என்னப்பா? கல்வி நிலையங்கள எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பத்தி பேசுறது நிறைய ஆர்டிகல் இருக்கு. 15, 16, 46,
நிறைய ஆர்டிகல் இருக்கு. ஓகேவா? கல்வி நிலை எஜுகேஷன் 15, 16, 46 நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. சொல்றது புரியுதாப்பா? இந்த கொஸ்டினுக்கு மீனிங் புரியுதா? ஆர்டிகல் 335 எதை பத்தி பேசுது அப்படின்னா, அரசு துறையில அரசு பணியில SC/ST ரிசர்வேஷன். புரியுதாப்பா? டிஎன்பிஎஸ்சில பலதடவை கேட்ட கொஸ்டின்பா, நோட் பண்ணிக்கிறீங்களா? சோ இந்த பிபிடி வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன்ப்பா. இது எழுதுறதோட இப்படி ஷேர் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதுலப்பா எல்லாருக்குமே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே புரியுதுலப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருமே புரியுதுல? எல்லாருக்குமே புரியுதுலப்பா? எல்லாருமே புரியுதுல? ஓகே, அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின். அடுத்தது லோக் ஆயுக்தா. நம்ம இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம் கிளாஸ்ல. சோ லோக் ஆயுக்தா யாருப்பா பரிந்துரை செஞ்சா? லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி யார் பரிந்துரை செஞ்சா? எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? லோக்பால் லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? எனிபடி? எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? லோக்பால் லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் சூப்பர்பா. ஃபர்ஸ்ட் நிர்வாக சீர்திருத்த, முதலாம் நிர்வாக சீர்திருத்த குழு, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் 1966 போடப்பட்ட குழு. இந்த குழுவோட தலைவர் யாருப்பா? மொராஜி தேசாய். மொராஜி தேசாய். சோ நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி, சரி சாரி முன்னாள் பிரதம அமைச்சர். 1977 பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. சோ இவர் தான் வந்து பார்த்தா இந்த குழுவோட தலைவர். இவரோட தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க? லோக்பால் அண்ட் லோகாயுக்தாவை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. இந்த லோக்பால் லோகாயுக்தான்ற என்னன்னா லஞ்ச ஒழிப்பு துறை மாதிரிப்பா. லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு அமைப்பு மாதிரி, ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சி மாதிரி. ஆன்டி கரப்ஷன், லஞ்சத்தை தடுக்கிறது தான் அதோட வேலையே. சோ லஞ்சம் நடக்காம எப்படி, ஊழல் நடக்காம எப்படி இருக்கு, அதோட வேலை தான் இதோட வேலை. இந்த லோக்பால்ன்றது வந்து பார்த்தா சென்ட்ரல் லெவல்ல இருக்கும். இந்த லோக்பால்ன்ற சென்ட்ரல் லெவல்ல இருக்கும். இது வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கும்பா. சரிங்களா? ஸ்டேட் லெவல்ல இருக்கும். இந்த லோக்பால் லோகாயுக்தா ஆக்சுவலா எப்ப அபிஷியலா வந்துச்சுன்னா, இன்னும் சில ஸ்டேட்ல கொண்டு வரல. தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா லோகாயுக்தா கொண்டு வந்தாங்க 2013. சூப்பர்பா. லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் வந்து 2013. சூப்பர்பா. இந்த 2018 தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த லோகாயுக்தாவே தமிழ்நாட்டுல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல 2018-19 இயர் அந்த இதுல தான் கொண்டு வந்தாங்க. சோ தமிழ்நாட்டுல லோகாயுக்தா இப்பதான் கொண்டு வந்தாங்க. இதோட நீதிபதி யாருப்பா? இதோட சேர்மன் யாரு? லோகாயுக்தோட சேர்மன் யாருன்னா ஜஸ்டிஸ் தேவதாஸ். ரிட்டையர்ட் ஜட்ஜ் இவரு, ஜஸ்டிஸ் தேவதாஸ். இவர் தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு லோகாயுக்தாவோட தலைவர். சோ இந்த லோகாயுக்தா பத்தி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, லோகாயுக்தா வருடாந்த அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிப்பார்கள்? யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்கன்னா ஆளுநர்ப்பா. ஆளுநர். லோக்பால் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். லோக்பால் வந்து யார்கிட்ட பேசுனா பிரசிடென்ட். சொல்றது புரியுதாப்பா? சொல்றது புரியுதா? இந்த லோக்பால் லோகாயுக்தா பரிசீலனை கமிட்டி வந்து பார்த்தோம்னா மொராஜி தேசாயோட முதலாம் நிர்வாக சீர்திருத்த குழுப்பா. ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் 1966 போடப்பட்ட இந்த குழு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகாயுக்தா யார்கிட்ட அதாவது வந்து பாத்தோம்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட். சோ ஒரு வருஷம் ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் சப்மிட் பண்ணுவாங்க. லோக்பால் வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் சப்மிட் பண்ணுவாங்க. சொல்றது புரியுதாப்பா? கிளியரா புரியுதா? டவுட் தான் கேட்டுங்கப்பா. கிளியர் தானப்பா? இந்த கொஸ்டின் டவுட்ல இல்ல? டவுட் இல்ல? அடுத்த கொஸ்டின் போலாமா? சரிப்பா, அடுத்த கொஸ்டின். சோ இது வந்து பார்த்தா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்பா. சோ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல வந்து பார்த்தா ரைட் மேட்ச் எது கரெக்டான பொருத்தம்னு கேட்டிருக்காங்க. அப்ப கரெக்டான பொருத்தத்தை கண்டுபிடிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 226 ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல். கரெக்ட். ஹைகோர்ட் என்ன ஆர்டிகல் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 214 இருந்து 232 வரையும் என்னது ஹைகோர்ட். ஹைகோர்ட்கான பகுதி எந்த பகுதிப்பா? பகுதி 6. சூப்பர்பா. பகுதி 6. 243 இல்லமா 232. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 124 இருந்து 147. ஆனா இந்த 32 எதுக்குள்ள வரும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள வரும். எப்படி வரும் அப்படின்னா நீதி மறாய்வு. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கேஸும் நீதி மறாய்வு பண்ணுவாங்க. ஓகேவா? நீதி மறாய்வு பண்ணுவாங்க. சோ இதுவும் வரும், இதுவும் வரும். ஆர்டிகல் 40 என்னப்பா? ஆர்டிகல் 40 என்னது? ஆர்டிகல் 40 என்னதுப்பா? இல்ல என்னது ஆர்டிகல் 40 என்னது? கிராம பஞ்சாயத்தை ஒருங்கிணைக்கிறது. ஆர்கனைசேஷன் ஆஃப் கிராம பஞ்சாயத்து, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்தை ஒருங்கிணைக்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. இதுதானே வந்து ஆர்டிகல் 40.
ஸோ ஸோ கிராம பஞ்சாயத்தை அதை நிர்வாகம் பண்றது எப்படி? இது காந்தியோட கோட்பாடு. ஸோ இது வந்து டிபிஎஸ்பி கீழே வரும். ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்படை உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறாப்பா? இது தவறு. ஏன்னா அடிப்படை உரிமை எந்த ஆர்டிகல்ல எது வரும்னா 12-35. ஸோ 40ன்றது தப்பு. ஆர்டிகல் 51A என்னப்பா? அடிப்படை கடமை எந்த நாட்டில் எடுத்திருப்போம்? அடிப்படை கடமை எந்த நாட்டில் எடுத்திருப்போம்? ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். ஓகேவா? சோ இங்க வந்து அடிப்படை கடமைக்குள்ள அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு கொடுத்திருக்காங்க. சோ இது தவறு. சோ 3யும் 4ம் தவறு. சோ 1, 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. சோ இந்த கொஸ்டின் புரியுதாப்பா? எல்லாருக்கும் புரியுதுல்ல? நான் எல்லாருக்கும் புரியுதுமா இந்த கொஸ்டின்? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்தது சரிப்பா. கீழ்வரும் அமைப்புகளை சிறிதிலிருந்து பெரிது வரை வரிசைப்படுத்துக. அசனிகள், அதாவது சின்னது பெருசு வரையா இதை பண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட்பா, இந்த பஞ்சாயத்து நகராட்சி எந்த பகுதியிலப்பா இருக்கு? பஞ்சாயத்து எந்த பகுதியில இருக்கு? இது நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் பார்க்கலாம். பகுதி எந்த பகுதிப்பா? பஞ்சாயத்து பகுதி 9. இதை சேர்த்து அட்டவணைப்பா. அட்டவணை 11. கரெக்டா? அட்டவணை 11. சோ சேர்த்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. சரிங்களா? சோ பஞ்சாயத்து 3 அடுக்கு பஞ்சாயத்து தான் வந்து இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க. சோ 92மா 3 அடுக்கு பஞ்சாயத்து தான் ஃபாலோ பண்றாங்க. சரி, அந்த கிராம சபா என்னப்பா? அந்த கிராம சபா ஃபர்ஸ்ட் என்னன்றது பாத்துறோம். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் போலாம். கிராம சபான்ற ஆர்டிகல் 243 ஏப்பா. சரி, ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிராம சபா மீட்டிங் நடக்கும்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிராம சபா மீட்டிங் நடக்கும்? 6 கிராம சபா மீட்டிங். சூப்பர்ப்பா, 6 கிராம சபா மீட்டிங் நடக்கும். டேட் என்னன்னா என்ன டேட்ல நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி 26. சோ குடியரசு தின அன்னைக்கு நடக்கும். ரெண்டாவது விஷயம் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அடுத்தது ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து தினம். மே 1 தொழிலாளர் தினம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. சோ இது வராதுப்பா. சோ ஏப்ரல் 24 வராது. சாரி, ஏப்ரல் 24 வராது. இது வர நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் லோக்கல் கவர்னன்ஸ் டே. ஏப்ரல் 24 வராது. ஓகேவா? சோ ஜனவரி 26, மார்ச் 22, நவம்பர் 1, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இந்த 6 தினத்துல தான் கிராம சபா மீட்டிங் நடக்கும். இந்த 6 தினத்துல என்ன நடக்கும்னா கிராம சபா மீட்டிங் வந்து நடக்கும். சரிங்களா? சோ இது ஆர்டிகல் 243A. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். சோ அடிமட்டத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் இதுக்கு மேல என்ன வரும்னா கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து. சோ வில்லேஜ் பஞ்சாயத்து எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்? மினிமம் அப்படின்னா 500 மக்கள் இருக்கணும்ப்பா. ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு மினிமம் 500 மக்கள் இருக்கும். ஓகேவா? 500 இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து சமிதி. பல கிராமங்கள் சேர்ந்து இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து சமிதி. சோ பஞ்சாயத்து சமிதி அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் கடைசியா ஜில்லானா மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. சோ ஓகேவா? இதுதான் கடைசியா வரும். சோ அப்படி வச்சு போட்டாலே சோ ஒண்ணுதான் கடைசின்னு வச்சு போட்டாலே ஆன்சர் என்னது? 3241. புரியுதாப்பா? ஆன்சர் என்னன்னு புரியுதாப்பா? புரியுதாம்மா? எல்லாருக்கும் புரியுதாம்மா? எல்லாருக்கும் புரியுதுல? கிளியரா புரியுதாப்பா? சரிப்பா. இதுல சில கொஸ்டின் கேட்கலாம். சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்ம அடுத்தடுத்த டாபிக்ல இருக்கு, நம்ம அதுல கவர் பண்ணலாம். இப்ப இது ரொம்ப முக்கியம்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராம சபா வந்து ரொம்ப அடிக்கடி பேசப்பட்ட பொருளா போயிட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது சரிப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. கொஞ்சம் தெளிவா படிச்சிருங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு லைட்டா தெரியுதுலப்பா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்கப்பா. கொஸ்டின் படிங்க. சோ கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உள்ள விடைகளை அமைக்கவும். இது வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜ்ல என்ன கரெக்டா சொல்றாங்க, இந்த பேசேஜ்ல என்ன கரெக்டா இருக்கு, அந்த ரிலவெண்டா உள்ள விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த பேசேஜ் எதை பத்தி பேசுதுன்னா டெப்டி ஸ்பீக்கர்ப்பா, துணை சபாநாயகர். சரிப்பா, ஃபர்ஸ்ட் துணை சபாநாயகர் யாருப்பா? இப்ப யாருப்பா துணை சபாநாயகர்? யாரா இருக்காங்களா இந்தியால?
இந்தியாவில் துணை சபாநாயகர் இருக்காங்களா? இந்தியாவில் துணை சபாநாயகர் இருக்காங்களா? கடைசியா துணை சபாநாயகர் யாரு? கடைசியா துணை சபாநாயகர் யாரு? ஸ்டில் வேக்கண்ட், யாருமே இல்ல, யாருமே இல்ல, வேக்கண்ட். சரிங்களா? இப்ப யாருமே இல்ல. சரிங்களா? கடைசி அந்த துணை சபாநாயகர் யாரு? ஏடிஎம்கேல ஒரு ஆள் இருப்பாங்க 2019 இருந்து தம்பிதுரை. சூப்பர்பா, தம்பிதுரை. ஓகேவா? இந்த டெப்டி ஸ்பீக்கர் எந்த கட்சியை சேர்ந்தவர்ப்பா? ஆளுங்கட்சி எதிர்கட்சியா? அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிப்பா, ஆப்போசிஷன் பார்ட்டி. எதிர்கட்சி சேர்ந்தவர் தான் வந்து இதுவா இருப்பாரு. சோ ஸ்பீக்கர் வந்து ஆளுங்கட்சி சேர்ந்தவரா இருப்பாரு, டெப்டி ஸ்பீக்கர் வந்து பார்த்தா எதிர்கட்சி சேர்ந்தவரா இருப்பாரு. இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 11வது லோக்சபாக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சரி, இந்த பேசேஜ் நம்ம போயிடலாம். பேசேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் இல்லாத பொழுது டெப்டி ஸ்பீக்கர் தலைமையை நடத்துவாராம். சோ இது கரெக்ட். சோ இது கரெக்ட், இது சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்பீக்கர் இல்லாத போது டெப்டி ஸ்பீக்கர் கலந்து, ஏன்னா அவரு எம்பில இருந்து ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, கரெக்ட். இவர் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அதே மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க. இதுவும் கரெக்ட். ஓகே. ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இஸ் தட் when he appointed as a member of parliament committee, he automatically become chairperson. அதாவது எந்த குழுல அவரை உறுப்பினர் நியமித்தாலும் அந்த குழுவோட தலைவர் ஆயிடுவாரு. எந்த குழுல அவரை அப்பாயின்ட் பண்றாலும் அந்த குழுவோட தலைவரா மாறிடுவாரு. சோ இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க கீழே கொடுத்தா அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் கிடையாது. சோ அவை நடத்துகிறார், இது கிடையாது. ஏன்னா அவை நடத்துற யாருன்னா ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் தான் அவையை நடத்துவார். ஓகே. டெப்டி ஸ்பீக்கர் இது ஓரளவு கரெக்டா இருக்கு. இஸ் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் இஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டரி கமிட்டி. இதுதான்ப்பா கரெக்ட். நம்ம பார்த்தத சோ மேல உள்ளத பாருங்க. பார்லிமெண்டரி கமிட்டி வந்துச்சு. எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன். எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் என்னப்பா மீனிங் என்ன? எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் என்னப்பா? எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் மீனிங் என்ன? அந்த பதவிக்கு அவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அந்த பதவிக்குன்னு அவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. சோ இவர் ஒரு பதவியை தேர்ந்தெடுப்பாரு, அந்த பதவியில் இருக்கனால இவருக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கும். சோ புரியுதுங்களா? இப்ப டெப்டி ஸ்பீக்கரா இருக்காரு, டெப்டி ஸ்பீக்கரா இருந்தனால ஒரு மெம்பர் அப்பாயிண்ட் பண்றாங்க. நல்லா அவங்க எழுதி போறேன் பாருங்க. டெப்டி ஸ்பீக்கரா இருக்காருப்பா. டெப்டி ஸ்பீக்கரா இருக்கனால இவர் வந்து ஒரு கமிட்டில அப்பாயிண்ட் பண்றாங்க. டெப்டி ஸ்பீக்கரா ஒரு கமிட்டில அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த கமிட்டில மெம்பரா இருக்காரு. சோ மெம்பரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த மெம்பரா அப்பாயிண்ட் பண்ண அந்த கமிட்டில மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணாலுமே, சோ இவர் எந்த கமிட்டில மெம்பரா அப்பாயிண்ட் அந்த கமிட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவாரு? ஆட்டோமேட்டிக்கா சேர்பர்சன் ஆயிடுவார். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஆட்டோமேட்டிக்கா என்ன அந்த குழுவோட சேர்பர்சன். எந்த குழுவை இவர் அப்பாயிண்ட் பண்ணாலும் அந்த குழுவோட ஆட்டோமேட்டிக்கா தலைவர் ஆயிடுவார். இது வந்து ஒரு சிறப்பு அம்சம். ஓகேவா? இவரு சொல்ற ஆர்டிகல் வந்து இருக்கு. இதை வந்து அரசியல் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன். எந்த குழுவுல அவர் அப்பாயிண்ட் பண்ணாலும் அந்த குழுவுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா தலைவர் ஆயிடுவார். சொல்றது புரியுதாப்பா? மோஸ்ட் ரிலவெண்ட் ஆன்சர் வந்து பார்த்தா சி தான். புரியுதா? எல்லாமே சேர்த்து வருது. ஸ்பீக்கர் போஸ்ட் வேக்கன்ட் சோ தட் ஹி ஆக்ட் ஆஸ் எக்ஸப்ட். கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட் தான். இங்க வேக்கன்ட்னு கொடுக்கலாமா, ஆப்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வார்த்தை புரியுங்க. வேக்கன்ட்டுக்கும் ஆப்சன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. வேக்கன்ட் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அது நம்ம அப்கமிங் கிளாஸ்ல வரும், பின்னாடி இருக்கு, நான் சொல்றேன். வேக்கன்ட்டா வெற்றிடம், பதவி காலியா இருக்கு. ஆப்சன்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் வராம இருக்காரு. ஆப்சன்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் வராம இருக்காது. வேக்கன்ட் வெற்றிடமா இருக்கு. ரெண்டுக்கு மீனிங் வேற. ஓகேவா? சோ புரியுதாமா? புரியுதாமா? சோ இது கிடையாது. he can removed by parliament. இது கிடையாது. ஓகேவா? இதுவும் கிடையாது. சோ மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர் சி தான். புரியுதாப்பா? புரியுதா? ஏன்னா இங்க பாருங்க, ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் பிரிவிலேஜ் தட் ஹஸ் when he appointed as member of the parliament automatic chairman. எந்த குழுல ஒரு மெம்பர் அப்பாயிண்ட் அந்த குழுவோட தலைவர் ஆயிடுவான்னு சொல்றாங்க. சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? புரியுதா? அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின். In which case the Supreme Court gave the judgment that directive principle cannot override fundamentals. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு என்பது அடிப்படை மீறி செயல்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு என்னது? ஓகேவா? சோ நிறைய வழக்கு இருக்குப்பா. ஃபண்டமெண்டல்ஸ் டிபிஎஸ்க்கு நிறைய வழக்கு, எல்லா வழக்கும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வழக்கு இந்த வழக்கு தான். செம்பகம் துரைராஜன் கேஸ். என்னப்பா வழக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கிளாஸ்ல. என்னப்பா வழக்கு? செம்பகம் துரைராஜன் வழக்குன்ற என்ன வழக்கு? 1951 என்ன வழக்கு? ஆக்சுவலி என்ன வழக்கு அப்படின்னா ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட வழக்கு. சூப்பர்மா, ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட வழக்கு. சோ இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட வழக்கு. சோ அந்த செம்பகம் துரைராஜன் ஒரு பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருப்பா. அந்த பொண்ணு வந்து ஏன்னா எனக்கு டாக்டர் சீட் மறுக்கப்பட்டுச்சு, இந்த ஆர்டிகல் இந்த ரிசர்வேஷனால வந்து பார்த்தா எனக்கு மறுக்கப்பட்டுச்சு, ரிசர்வேஷனால வந்து பார்த்தா என்னோட டாக்டர் சீட் மறுக்கப்பட்டுச்சு. இது வந்து ஆர்டிகல் 14 படியும்
15 படியும் தப்பு. என்ன வந்து என்னோட அந்த தப்பாயிருச்சு. ஆர்டிகல் அனை சட்டத்தின் அனைவரும் சமம். அந்த இதுபடி மீறி எனக்கு ரிசர்வேஷனால பாதிக்கக்கூடிய சீட்டு கிடைக்கல. ஆர்டிகல் 15 என்ன நான் பெண்ணா இருக்கிறேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேஸ் ஃபைல் பண்ணனால மெட்ராஸ் என்ன பண்ணாங்க, அந்த ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணாங்க. அப்பதான் நம்ம நேரு என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 போட்டு என்ன பண்ணாரு 9 அட்டவணையும் கொண்டு வந்திருப்பாரு. ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். 9 அட்டவணையும் கொண்டு வந்திருப்பாரு. இந்த 9 அட்டவணை படி 31B ஒரு ஆர்டிகல் உருவாக்கி ரிசர்வேஷன் தூக்கி அதுல போட்டிருப்பாரு. அதாவது ரிசர்வேஷனை நீதிமன்றம் பண்ண முடியாது. ரிசர்வேஷன் கொடுக்கலாம் சமுதாயத்துல பின்தங்கியவங்களுக்கு, அதாவது சமுதாயத்துல மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ஆர்டிகலே கொண்டு வந்தாங்க. 15 சப்கிளாஸ் 4 16 சப்கிளாஸ் 4. இந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டிபிஎஸ்பியை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற வழக்கு தான் இந்த செம்பகத்துறை வழக்கு. ஓகேவா? புரியுதாப்பா? இல்ல பண்ணலாம். இப்பதான் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து என்னன்னா ஐஆர் கொள்கை கேஸ் ஒரு கேஸ் போட்டாங்க. ஐஆர் கொள்கை கேஸ் 2007 போட்டாங்க. அதுக்கப்புறம் 9 சம்பந்தப்பட்ட கேஸ். ரொம்ப போனா இது கருத்துரிமை சுதந்திரம் பத்தி கேஸ், ஆர்டிகல் 19 சம்பந்தப்பட்ட கேஸ். இது வந்து பிரபா தத், இது ரொம்ப முக்கியமான வழக்குப்பா. இது வந்து பார்த்தனா ஜெயில ஒரு பிரசிடன்ட் இருக்காங்கல்லப்பா, ஜெயில வந்து பிரசிடன்ட் இருக்காங்க, அவங்க இன்டர்வியூ எடுக்க முடியுமாப்பா? ஜெயில ஒரு கைதி இருக்காரு, அவளை போய் இன்டர்வியூ எடுக்க முடியுமா? அவளை இன்டர்வியூ எடுக்கலாம், ஆனா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற வழக்கு தான் இந்த வழக்கு. ஜெயில ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்கலாம், அதாவது வந்து பார்த்தா அவங்க என்ன ஜெயில வந்து என்ன மாதிரி பிரச்சனை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் பர்மிஷன் வாங்கணும். அவங்கள்ட்ட வந்து அவங்க ஒப்புதலோட இன்டர்வியூ எடுத்துக்கலாம். சில தேசத்துக்கான நிறைய பேர் தப்பு பண்ணி உள்ள போயிருப்பாங்கல்ல, சமூக நிறைய பேர் அவங்களை இன்டர்வியூ எடுத்து ஏன் இது மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் நிறைய படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம், அர்ஜுன் படத்துல கூட பார்த்திருப்போம். ஸோ பத்திரிகையில வந்து சில பேர் இந்த ரமேஷ் பிரஸ் பத்திரிகை சுதந்திரம் அதை பத்தி பேசுறதா இந்த ஆர்டிகல் 19. அந்த ஆர்டிகல் 19ல சொல்லும் பத்திரிகை சுதந்திரம் ஒரு வார்த்தை வரும். அந்த விஷயம் தான் விரும்பாண்டி மூவி, சூப்பர்பா விரும்பாண்டி மூவி, ரமேஷ் தாக்கூர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. ஸோ இந்த மூணுமே ஆர்டிகல் 19 சம்பந்தப்பட்டதுப்பா. மூணுமே ஆர்டிகல் 19 சம்பந்தப்பட்டது. ஓகேவா? சோ பிரஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கலாம், பிரஸ் இந்த மூணுமே பிரஸ் பத்தி தான் பேசிருக்காங்க. சரிங்களா? சோ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டதானா அடிப்படை உரிமை எந்த ஓவர்ரைட் பண்ணலாம் அதுதான் கேட்டதா. நம்ம ஆன்சர் வந்து என்னது இதுதான், ஏதான். ஓகேவா? அடுத்து போலாமாப்பா? சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन. மண்டல் எப்பப்பா போட்டாங்க? டக்குனு விரும்புன்னு சொல்லுங்க. மண்டல் கமிஷன் எப்ப போட்டாங்க? 1969. 1979. சரிங்களா? யார் அப்பாயின் பண்ண? மொரார்ஜி தேசாய் அப்பாயின் பண்ணுவாரு. எப்பப்பா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க? ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுவாங்க? 1980பா. யாருப்பா அந்த மண்டல் கமிஷன் குழுவோட பரிந்துரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா? யாருப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா? பிபி சிங். நான் பார்த்தவங்க ஞாபகம் இருக்கா? பிபி சிங். சரி, பிபி சிங் எவ்வளவு % ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு? 27% ரிசர்வேஷன். சரி, விபி சிங் சமூக நீதியின் பாதுகாப்பு யாருப்பா சொன்னாரு? விபி சிங் வந்து பார்த்தா 27% ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இவர் சமூக நீதியின் பாதுகாப்பு ஆள் சொல்லியிருப்பார். யாருப்பா? கலைஞர். சூப்பர்ப்பா, கலைஞர் சொல்லியிருப்பார். ஓகேவா? மண்டல் கமிஷன் பார்ப்போம். ஒராய்ஸ் அப்பாயின்மெண்ட் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The reservation of OBC in government service was implemented 19. இது கரெக்ட். ஏன்னா இந்திரா சகானி வழக்கு போட்டிருப்பாங்க, 1992 போட்டிருப்பாங்க, மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓபிசிக்கு எப்படி யார் ஓபிசியில் உள்ள எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லப்போ நிறைய வழக்கு வந்துச்சு. அந்த வழக்குக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க, அரசு துறையில வந்து பார்த்தா ஓபிசிக்கு வந்து பார்த்தா இடஒதுக்கீடு கொடுத்தாங்க 1993. ஓகேவா? சோ இது ஃபேமஸான வழக்கு மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க அடுத்து இருக்கு பாருங்க, இந்திரா சகானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுதான் என்ன சொல்லுவாங்க, மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க. மண்டல் வழக்கு 1993 நடந்துச்சு. சோ 16 ஆகஸ்ட் 1992 இந்த வழக்கு டேட். இந்த டேட்ல இருந்து ரிசர்வேஷன் செல்லுன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப அந்த மூணுமே கரெக்ட்பா. மூணுமே கரெக்ட். புரியுதாப்பா? மண்டல் குழு யார் போட்டா? மொரார்ஜி தேசாய் போட்டாங்க. ஆனா வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? இந்திரா காந்தி சப்மிட் பண்ணாங்க.
ஆனா யார் அப்ப இம்ப்ளிமெண்ட்னா விபி சிங் 1990 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, புரியுதுலமா? இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். மண்டல் குழு மண்டல் கேஸ் நடந்துச்சுல, மண்டல் வழக்கு நடந்துச்சுலப்பா, மண்டல் வழக்கு நடந்துச்சு, ஃபேமஸான மண்டல் கேஸ். இந்த மண்டல் கேஸ் நடந்துச்சு. ஒரு கமிட்டி போட்டு கிரீமி லேயரை விசாரிக்க சொல்லியிருப்பாங்களே, ஒரு கமிட்டி போட்டு கிரீமி லேயரை விசாரிக்க சொல்லுவாங்களே, அதாவது கிரீமி லேயர். சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, அவ்வளவுதான். பலேடு அடுக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கிரீமி லேயர். சோ யாரெல்லாம் இந்த கிரீமி லேயர்ல வாங்க சொல்லி விசாரிக்க ஒரு கமிட்டி போட்டுப்பா, ராமநந்தன் கமிட்டி. சூப்பர்ப்பா, ராமநந்தன் கமிட்டி. எப்பப்பா போட்டாங்க அப்படின்னா 1993 போட்டாங்க. இந்த கமிட்டி தான் என்ன பண்ணாங்க, யாரு கிரீமி லேயர், இவங்களுக்கு ஓபிசி கொடுக்காதீங்க, ஓபிசி டிசீஸ் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாதான் இந்த ராமநந்தன் கமிட்டி. ஓகேவா, சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. அடுத்து போறோம். சரி, தேசிய வளர்ச்சி குழு. இது பாக்குறதுக்கு முன்னாடி இது எதை சம்பந்தப்பட்டதுப்பா அப்படின்னா பிளானிங் கமிஷன் சம்பந்தப்பட்டப்பா. திட்டக்குழு இருக்குல்ல, திட்டக்குழு சம்பந்தப்பட்டதுப்பா. திட்டக்குழு அப்பெக்ஸ் பாடி இதுதான்ப்பா, அப்பெக்ஸ் பாடி இதுதான். சோ இவங்க என்ன நடக்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்தா திட்டக்குழு செயல்படுத்துவாங்க. இந்த திட்டக்குழுவோட அப்பெக்ஸ் பாடியான என்டிசியை எப்ப உருவாக்கணும் அப்படின்னா, டிஎன்பிசி கொஸ்டின் புக்கா கொஸ்டின் பாது 12th புக் 11th புக் சரியில்லை, 12th புக் நினைக்கிறேன், 12th புக் இருக்கும். ஓகேவா, எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கும். 6th ஆகஸ்ட் 1992. இதுக்கும் பாலிட்டிக் என்ன சம்பந்தம், இதை பத்தி பாத்துறோமா? சரி, என்டிசில யார் யாருப்பா மெம்பர் இருப்பா, யார் யாரும் உறுப்பினரா இருப்பா என்டிசில உறுப்பினர்கள் அப்படின்னா எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்கப்பா, அனைத்து மாநில முதலமைச்சர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா யூனிட் கவர்னர் இருப்பாங்க, எல்லா யூனிட் கவர்னர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவர் யாருப்பா, தலைவர் யாரு, சேர்பர்சன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, பிரைம் மினிஸ்டர் தலைமை தாங்கி இருப்பாரு, எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா யூனிவர்சிட்டி கவர்னர் இருப்பாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. ஓகேவா, சரிப்பா. உங்கள்ட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம எக்கனாமிக் சார் முடிச்சிட்டாரு. திட்டவியலின் தந்தை யாருப்பா, ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாரு, ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாருப்பா, ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாரு, சூப்பர்ப்பா, ஜோசப் ஸ்டாலின். ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங், ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங் யாரு, சூப்பர், விஸ்வேஸ்வரையா, விஸ்வேஸ்வரையா. சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, வேற லெவல்ப்பா. வேற நான் பிளானிங் விஷயத்தை என்ன நாட்டில் எடுத்திருப்போம், பிளானிங் கமிஷன் 5ஆம் திட்டம் எந்த நாட்டில் எடுத்திருப்போம், பிளானிங் கமிஷன். அதாவது பிளானிங் கமிஷனோட 5 இயர் பிளான் ரஷ்யா. சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, வேற லெவல், வேற லெவல். சூப்பர்ப்பா, புரியுதாப்பா, புரியுதாப்பா, எல்லாரும் கிளியரா புரியுதா, கான்செப்ட் புரியுதுல? அடுத்து போலாமா? சூப்பர்ப்பா. அடுத்தது, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இது எப்பப்ப ஆரம்பிச்சாங்க யாருக்கா தெரியுமா அப்படின்னா, இது வந்து யூனிட் 10 கொஸ்டின். 1971 ஆரம்பிச்சாங்கப்பா. 1971 ஆரம்பிச்சாங்கப்பா. ஆனா இப்ப இதோட பேர் என்னன்னா 2021 தமிழ்நாடு மாநில வளர்ச்சி குழு. இப்ப வந்து தமிழ்நாடு திட்டவியல் குழுக்கு பதிலா வளர்ச்சி குழு மாத்திட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில். இப்ப இதோட பேரு தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில். டெவலப்மெண்ட் கவுன்சில், தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேவா, இதோட தலைவர் யாருன்னா நம்ம ஸ்டாலின் சார். வைஸ் சேர்மன் யாருப்பா, அதையும் பார்த்தலாம். வைஸ் சேர்மன் யாரு, சூப்பர்பா, ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங், ஸ்டேட் டெவலப் பிளானிங் கவுன்சிலா, ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சிலா, நான் செக் பண்ணி சொல்றேன்பா. ஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, நான் பார்த்து சொல்றேன். ஜெயரஞ்சன் பா, சூப்பர்பா, ஜெயரஞ்சன், ஜெயரஞ்சன், ஜெயரஞ்சன். ஓகேவா, ஜெயரஞ்சன். ஓகேவா, புரியுதாப்பா, புரியுதாப்பா? ஓகே, அடுத்தது. சோ சரக்கு மற்றும் சேவை வரி எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் ஞாபகம் வரும். என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006. இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? அதுதான் இங்க ஜூலை 1, 2017. சரி, நம்ம யூஸ் பண்ற ஜிஎஸ்டி யாரோட மாடல்ப்பா? நம்ம யூஸ் பண்ற ஜிஎஸ்டி யாரோட மாடல்? யாரோட மாடல் நம்ம ஃபாலோ பண்றோம் ஜிஎஸ்டி? பிரான்ஸா கனடாவா? பிரான்ஸா கனடாவா? பிரான்ஸ்ல உருவாச்சு ஃபர்ஸ்ட். பிரான்ஸ்ல ஃபர்ஸ்ட் உருவாச்சு 1954. ஆனா நம்ம ஃபாலோ பண்ற கனடா மாடல் தான். கனடா தான் நம்ம ஃபாலோ பண்றோம்.
ஓகேவா? பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி உருவாச்சுப்பா. ஆனா நம்ம ஃபாலோ பண்றது வந்து பார்த்தா கனடா மாடல் தான் ஃபாலோ பண்றோம். கனடா மாடல் தான் ஃபாலோ பண்றோம். சரிப்பா. இப்போ எப்படிப்பா ஜிஎஸ்டி இருக்கு? அந்த வரி 5 விதமா டாக்ஸ் இருக்குல்ல, ஸ்லாப் இருக்குல்ல, ஸ்லாப் எப்படி இருக்கு? ஜிஎஸ்டி எப்படி இருக்கு? என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்கு சொல்ல முடியுமா? இப்ப கரண்ட்ல என்னென்ன ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இருக்கு? 0 இருக்கா? இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? 0 இருக்கா இல்லையா? ஓகே. வேற 5 இருக்கா? 5 இருக்கா? 0 இருக்கு. 5 இருக்கா? டூல் இருக்கா? டூல் இருக்கா? 0, 5, 8, 12. ஆமா அது தனிமா. கோல்டு தனி. கோல்டு விட்டுருங்க. கோல்டு இதுல சேர்க்காதீங்க. கோல்டு எல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ். 0 இருக்கா? 5 இருக்குதா? அடுத்து டூல் இருக்கா? டூல் இருக்கா? அடுத்து 18 இருக்கா? 18 இருக்கா? சரி. இப்ப இந்த கோல்டெல்லாம் தனிப்பா. கோல்டெல்லாம் வந்து தனி. கோல்டெல்லாம் 3% கோல்டெல்லாம் தனி. அது எக்ஸப்ஷன் கேஸ். அது ஒண்ணு போட்டு தான் அது வரும். சரிங்களா? 0, 5, 12, 18 இதுதான்ப்பா இருக்கு. இப்ப ரீசெண்டா சேஞ்ச் பண்றதா சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் சேஞ்சஸ் பண்றா ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகணுமா? அது 8 வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகலையே. 0, 5, 12, 18 இன்னமும் நடைமுறை இருக்குது. இதுதான் அந்த 8 மாற்றம் கொண்டு வர சொல்லிக்கான ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது ஒரு இதுவா வரல. ஒரு ஆக்டா வரல. ஒன்னும் ஸ்லாப மாத்திரம் ஒன்னு ஆக்டா வரல. ஓகேவா? 0, 5, 12, 18 தான் இருக்கு. இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து போய் பார்த்தா சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி போடுவாங்க. அவ்வளவுதான். அதுதான் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த 0, 5, 12, 18 தான் போடுறாங்க. ஒண்ணும் அது நடைமுறைப்படுத்தப்படல. அந்த சில விஷயம் மாத்துறாங்க. ஆனா ஒண்ணு நடைமுறைப்படுத்தல. நடைமுறைப்படுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பாத்துக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேப்பா. சோ நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் பை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எத்தனை மொழிகள்ப்பா அரசியலமைப்பா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்? எத்தனை மொழிகள்ப்பா? 22 மொழி. சரி. இதுல முதல் செம்மொழி எதுப்பா? முதல் செம்மொழி, ஃபர்ஸ்ட் செம்மொழி. சூப்பர்ப்பா, தமிழ். சரி சாரி, 2004பா. 2024, 2004. கடைசியா வாங்கின செம்மொழிப்பா, லாஸ்ட் கடைசியா செம்மொழி எந்த மாநிலம் வாங்குச்சு? எந்த மொழிக்கு கொடுத்தாங்க கடைசியா? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் கடைசியா செம்மொழி கொடுத்தது கடைசியா ஒரிசாவா? மலையாளமா, தெலுங்கா? ஒரிசாவா? சூப்பர்ப்பா. ஒடியா. ஒரிசான்ற ஒரு இதே கிடையாது. இப்போ ஒடியாப்பா, அது பேரு ஒடியா. ஒடியா. சோ ஒடியா தான் ஒரு பேரு. லாங்குவேஜோட பேரு கேட்ட ஸ்டேட்டோட பேர் சொல்றீங்க. ஒடியான்னு சொல்லுவாங்க. இதுதான் கடைசியா கொடுத்தாங்க. சரிங்களா? இனிஷியலா 14 மொழி இருந்துச்சுப்பா. இப்ப 22 மொழி இருக்கு. இங்கிலீஷ் இருக்காப்பா இதுல? இங்கிலீஷ் ரெகனைஸ் மொழியா? அங்கீகரிக்கிற மொழியானா இல்ல. ஓகேவா? ஓகே. அடுத்தது. So article of the constitution related to rights to conserve the people of distinct language and culture. கீர்த்திகா சிஸ்டர் சொல்லிட்டாங்க சார். என்ன சொன்னாங்க பாக்கலையேம்மா? கீர்த்திகா என்ன சொன்னீங்க? ஒடியான்னு சொன்னீங்களா? நான் பாக்கலமா, சாரிமா, நான் பாக்கல. சோ கமெண்ட் டக்குனு போதா தெரியல. சோ ஏதாவது ஆர்டிகல், எந்த ஆர்டிகல் நம்ம தனிப்பட்ட கலாச்சாரம் ஒரு பண்பாட பாதுகான்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ரீசெண்ட் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் இதை நடந்துச்சு. எந்த ஆர்டிகல் வச்சு நம்ம தமிழோட பண்பாடு கலாச்சாரத்தை பாத்துக்கலாம்? எந்த ஆர்டிகல் நம்ம சிறுபான்மை பண்பாடு கலாச்சாரத்தை பாத்துக்கலாம்? எந்த ஆர்டிகல் வச்சு பெரும்பான்மை தன்னோட பண்பாடு கலாச்சாரத்தை பாத்துக்கலாம்னா 29பா. 29 சிறுபான்மை மட்டும் கிடையாதுப்பா, மைனாரிட்டிஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே உண்டு. மெஜாரிட்டி பீப்புள்ஸ்க்கு உண்டு. ஏன்னா ஜல்லிக்கட்டு இதை வச்சுதான் காப்பாத்துறாங்க. ஜல்லிக்கட்டு எங்களோட பண்பாடு, அடையாளம், கல்ச்சர், அதை அழிக்க பாக்குறீங்க. ஆர்டிகல் 29 படி தப்புன்னு சொல்லிதான் கேஸே போட்டாங்க. சரிங்களா? சோ பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கான உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்கு. சிறுபான்மை மக்களுக்கு இருக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கு. ரீசெண்டா ஜட்மெண்ட் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். சிறுபான்மை மக்களும் தன்னோட பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கலாம், பெரும்பான்மை மக்களும் காப்பாத்திக்கலாம். ஓகேவா? தங்களோட எழுத்து, மொழி, படிவம், அந்த மாதிரி ஏதாவது கஸ்டம்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பாதுகாத்துக்கலாம். ஓகேவா? சரி, இதுல மத்த ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதையும் பார்த்தலாம். 22 என்னப்பா? 22 கைது செய்வதற்கான நடவடிக்கை. சூப்பர்ப்பா முரளி. இதுல நம்ம 2 விதமா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். சூப்பர்ப்பா. இதுல 2 விதமான காவல் பார்த்திருப்போமே. இதுல 2 விதமா காவல் பார்த்தோம், ஞாபகம் இருக்காப்பா? 2 விதமான காவல் பார்த்தோம். 2 விதமான காவல் பார்த்தோம். என்னப்பா? பிரிவென்டிவ் டிடென்ஷன்,
புனட்டிவ் டிடெக்ஷன், தடுப்பு காவல், தண்டனை காவல். சூப்பர்ப்பா. தடுப்பு காவல், தண்டனை காவல் 2 விஷயம் பார்த்தோமா? பின்னாடி இருக்கிறதுல கொஸ்டின் இருக்கு. தண்டனை காவல், தடுப்பு காவல் 2 கொஸ்டின் இருக்கு. இந்த ஆர்டிகல் 31 பி பாது 2 கிடையாது. பி பி என்னப்பா சொல்லுது? சோ புனட்டிவ் பிரிவென்டிவ். சூப்பர்ப்பா. புனட்டிவ் டிடெக்ஷன், பிரிவென்டிவ் சூப்பர். பி வந்து 9 அட்டவணைப்பா. இது வந்து பி வந்து 9 அட்டவணை. இது வந்து நீதி மராய்வு. சோ நீதி மராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஆல் இந்தியா சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்டர் ஆஃப். இதெல்லாம் நம்ம காசுல பார்த்து சலிச்சு போன கொஸ்டின் பா. இது நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோமா? எப்படி ஹிஸ்டரியில உருவாச்சு கோர்ட்லாம் அப்படின்ற ஒரு வாட்டி பார்த்து நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அந்த கொஸ்டின். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் எங்கப்பா கொண்டு வந்தாங்க? 1773 கொண்டு வந்தாங்களா? ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே 1774 கொண்டு வந்தாங்க. ஒழுங்குமுறை சட்டம் ஒன்று போட்டாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட். ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ரெகுலேட்டிங் ஆக்ட் போட்டாங்க, ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி 1773 போட்டாங்க. அது பேஸ் பண்ணி 1774 கல்கட்டால என்ன பண்ணாங்க? கல்கட்டால இந்த சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க. சோ கோர்ட் வில்லியம் கோட்டையில கொண்டு வந்தாங்க. சூப்பர்ப்பா. வில்லியம் கோட்டையில கொண்டு வந்தாங்க. வில்லியம் கோட்டையில கொண்டு வந்தாங்க. ஓகே, ஃபோர்ட் வில்லியம்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1801 கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ்ல எப்ப கொண்டு வந்தாங்க? 1801 கொண்டு வந்தாங்க. பாம்பேல எப்ப கொண்டு வந்தாங்க? பாம்பேல எப்ப கொண்டு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்? அப்படின்னா 1824பா. 14 கிடையாது, 24. 801, 24, 1774. ஓகேவா? இதுதான் இயர். சோ பின்னாடி இந்த 3 என்னவா மாத்துறாங்க? இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே, இது 3 என்னப்பா மாத்துறாங்க? இது 3 என்ன மாத்துறாங்க? இது 3 இல்லப்பா, இது 3 ஹைகோர்ட்டா மாத்துறாங்க. 1862 இது 3 உயர் நீதிமன்றமா மாத்துறாங்க. 862பா முரளி, ஏ தப்பு. 862ல இது 3 என்ன பண்ணிருப்பாங்க? ஹைகோர்ட்டா மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் அப்பீல் பண்ண ஒரு கோர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண? 1821ல இந்த என்ன பண்ண? இம்பீரியல் கோர்ட் கொண்டு வந்தாங்க. இம்பீரியல் கோர்ட் கொண்டு வந்தாங்க. ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண ஒரு கோர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண? இம்பீரியல் கோர்ட் கொண்டு வந்தாங்க. இந்த கோர்ட்டோட பேரை தான் என்ன பண்ணாங்கன்னா 1835ல ஃபெடரல் கோர்ட்னு மாத்தினாங்க. நான் சொல்றது புரியுதாப்பா? இந்த கோர்ட்டோட பேரை தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபெடரல் கோர்ட்னு மாத்தினாங்க. 21ல கொண்டு வந்த இம்பீரியல் கோர்ட்ன்ற பேரை தான் கூட்டாட்சி நீதிமன்றம் பேர் மாத்தினாங்க. ஓவர்வியூ புரியுதா? ஓவர்வியூ புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டத்தை 74 என்ன பண்றாங்க? கல்கட்டால ஒரு கோர்ட் கொண்டு வராங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் மெட்ராஸ், பாம்பே கொண்டு வராங்க. அதுக்கு 3 ஹைகோர்ட்டை மாத்துறாங்க. ஹைகோர்ட் அப்பீல் பண்ண ஒரு கோர்ட்னு சொல்லி இம்பீரியல் கோர்ட்டை கொண்டு வராங்க. அந்த கோர்ட் என்ன பண்ண? கூட்டாட்சி நீதிமன்றம் 1935ல மாத்துறாங்க. ஓகேவா? சோ அந்த இதுதான் நம்ம அந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, the first name of all India court under the act of 1935. இப்ப அதோட பேர் வந்து பார்த்தனா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. சோ 1935 அதோட பேர் என்ன? ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. 1935ல நம்ம இது பார்த்திருப்போம், கூட்டாட்சி நீதிமன்றம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த கூட்டாட்சி நீதிமன்றம்ன்ற பேர் எப்ப சுப்ரீம் கோர்ட்டா மாறுச்சு? இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் எப்ப சுப்ரீம் கோர்ட்டா மாறுச்சுன்னா 28 ஜனவரி 1950ல. ரொம்ப அப்படியே கன்ஃபியூஷன் எழுதிக்கணும். 22 டேட் ரொம்ப முக்கியப்பா. டேட் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இப்ப இதோட பேர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் எங்கப்பா இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. புரியுதாப்பா? புரியுதாமா? கான்செப்ட் புரியுதாப்பா? கான்செப்ட் புரியுதாப்பா? ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? அடுத்து போலாமா? சூப்பர்ப்பா. ஓகே. ஆர்டிகல் 23 contemplates establishment of Central State Council. 2 எதுக்காண்டி மத்திய மாநில குழு உருவாக்கப்பட்டது? சரிங்களா? எதுக்காண்டி மத்திய மாநில உருவாக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் இந்த மத்திய மாநில பரிசீலனை கமிட்டி எல்லாம் பாத்துருவோம். ரிவிஷன் பண்றது கமிட்டில சேர்த்து பாத்துருவோம். ஆர்டிகல் 263 உருவாக்க என்னென்ன கமிட்டில போட்டாங்க அந்த கமிட்டி பார்த்து இது வருவோம். என்ன கமிட்டில நம்ம போட்டாங்க? என்னென்ன கமிட்டில போட்டாங்க? மத்திய மாநில உருவாக்குறதுக்கு என்னென்ன கமிட்டில போட்டாங்க? ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன், முதலாம் நிர்வாக சீர்திருத்த குழு 1966. சூப்பர்பா துங்கா, சூப்பர்பா. இரண்டாவது ராஜ்மன்னார் குழு. சட்டநாதன் கமிஷன் கிடையாதுப்பா. சட்டநாதன் கமிஷன் இதுக்கு சம்பந்தம் இல்லை. சட்டநாதன் கமிஷன் நம்ம தமிழ்நாடு போட்ட கமிஷன். நான் வரேன் முரளி, அடுத்து நான் வரேன். 1969 போட்டாங்க. இந்த ராஜ்மன்னார் கமிட்டி யாருப்பா போட்டாங்க? ராஜ்மன்னார் கமிட்டி யார் போட்டாங்க? டிஎம்கே கவர்மெண்ட் போட்டாங்க. ஓகேவா? அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா அகாலிதால் ரெசல்யூஷன்.
1973. அடுத்த 4வது வெஸ்ட் பெங்கால் அறிக்கை, வெஸ்ட் பெங்கால் மெமோடம். நம்ம தமிழ்ல எழுதி போட முடியல, டைம் ஆயிடுச்சு, அதான் இங்கிலீஷ் முடியாது, தமிழ்ல சொல்லிடுறேன். ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் அறிக்கை 1977. 5வது சர்க்காரிய கமிஷன், சர்க்காரிய கமிஷன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டப்பட்ட கமிஷன், இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது. இது பஞ்சாப் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க, இது வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் இது வந்து பார்த்தோன்னா இந்திரா காந்தி போட்ட கமிஷன், சர்க்காரிய கமிஷன். இந்த 5 குழு தான் போட்டாங்க 1983 மத்திய மாநில உருவாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் 6வது ஒரு குழு போடுவாங்க, புஞ்சி கமிஷன் சொல்லி போடுவாங்க. புஞ்சி 2007 போடுவாங்க. இதுவரையும் மத்திய மாநில ஆராய்ச்சி 6 விதமான கமிட்டி போட்டுறாங்க. முதலாம் நிர்வாக குழு 1966. யாருப்பா தலைவர்? முதலாம் நிர்வாக குழுவோட தலைவர் யாருப்பா? மொராஜி தேசாய். மொராஜி தேசாய் சூப்பர். ராஜு மன்னாருக்கு ராஜு மன்னாரு. அகாலிதாளுக்கு தலைவர்லாம் யாரும் கிடையாது. அகாலிதாள் தலைவர் யாரு? வெஸ்ட் பெங்கால் அறிக்கை தலைவர்லாம் கிடையாது. சர்க்காரிய கமிஷன் யாருப்பா தலைவர்? ஆர்.எஸ். சர்க்காரியா. சோ இதோட தலைவர் வந்து ஆர்.எஸ். சர்க்காரியா. சோ இவங்க கொடுத்தா பரிந்துரை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க? சர்க்காரிய கமிஷன் பரிந்துரை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க? மத்திய மாநில கிடையான குழுவை 1990 யாருப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பா? சர்க்காரிய கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை தான் என்ன பண்ணிப்பா? 1920 விபி சிங் என்ன பண்ணிப்பா? நடைமுறைப்படுத்தி இருப்பாரு. விபி சிங் இருந்தது கொஞ்ச நாள் தான். ஆனா மத்திய மாநில குழு உருவாக்குனது அவர் தான். ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்தது அவர் தான். சர்க்காரிய கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, எந்த குழு பரிந்துரை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய மாநில உறவு கொண்டு வந்தாங்க அப்படின்னா சர்க்காரிய குழு. ஓகேவா? சர்க்காரிய குழு இது டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. நம்ம கேள்விக்கு போயிடலாம். ஆர்டிகல் 260 கீழே தான் இந்த மத்திய மாநிலக்கிடையே எதுக்காண்டி கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, மாநில அரசுக்கு இடையிலும் ஒன்றிய அரசுக்கு மற்றும் மாநில அரசுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவது. இதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்டான ரீசன். இதுதான் கரெக்ட். சோ மெயினா மத்திய மாநில உள்ள பிரச்சனை, அதாவது ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் உள்ள பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு ரெண்டையும் ஒன்னா ஆக்கிட்டா பிரச்சனை இருக்காதுல்ல. ஏன்னா இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் யாருப்பா சேர்பர்சன்? இந்த மத்திய மாநில குழு ஒரு தலைவர் யாருப்பா? தலைவர் பிரதம அமைச்சர், பிஎம். தலைவர் வந்து பிரதம அமைச்சர். உறுப்பினர்கள் வந்து எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து யாருன்னா எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. இது இல்லாம கவர்னர் இருப்பாங்க. சோ கவர்னர் யாருன்னா பாண்டிச்சேரி அந்த யூனியன் பிரதேசம் வந்து கவர்னர் இருப்பாங்க. ஓகேவா? யூனியன் பிரதேசம் வந்து கவர்னர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. அதனால சொல்றாங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான ஒருமைப்பாட்டை வலியுறுத்துது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா தனித்தனியாக சண்டை போட்டு முரண்பாடு இருப்பாங்க. ஒன்னா சேர்ந்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை இருக்கும், நாட்டுக்கும் நிறைய விஷயம் நல்லா இருக்கும், மத்திய மாநில நடுவில் பிரச்சனை இருக்காது, 2 ஸ்டேட்டோட பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி தான் அந்த குழு கொண்டு வந்தாங்க. சோ இதுதான் கரெக்டா ரீசன். மற்ற ரீசன் பார்க்கலாம். சோ கோஆர்டினேட் பிளானிங் எஃபெக்டிவ் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் இது கிடையாதுப்பா. ஏன்னா 2 மத்திய மாநில குழுன்றப்ப மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் உள்ள குழு வந்துடும். சோ டிவைட் தி ரெவென்யூ பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது யாருப்பா பண்றா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வருவா யார் பகிர்ந்து கொடுக்குறா? யாருக்கு பகிர்ந்து கொடுக்குறா? இதுக்கு ஒரு அமைப்பே இருக்கு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு குழு பரிந்து கொடுக்குறது யாருப்பா? பினான்ஸ் கமிஷன். சூப்பர்ப்பா. பினான்ஸ் கமிஷன். நிதிக்குழு, நிதிக்குழு, பினான்ஸ் கமிஷன். சூப்பர். நிதிக்குழு. சோ எனேபிள் ஆஃப் ட்ரேட் இதெல்லாம் கிடையாதுப்பா. வாய்ப்பே இல்லை. இது வாய்ப்பே இல்லை. இதுதான் ஆன்சர். எழுதிக்கிங்க. சோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப ரீசெண்டா என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மத்திய மாநில குழு பத்தி நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. நோட் பண்ணிக்கணும். ஆர்டிகல் 266 263 ஓகேவா? 263 புரியுதாமா? புரியுதாமா? எல்லாருக்கும் புரியுதுல்ல? எல்லாருக்கும் புரியுதுலம்மா? எல்லாருக்கும் புரியுதாமா? அடுத்து போலாம். ஓகே, இது பஞ்சாயத்து விசாரிக்க போடப்பட்ட கமிட்டி பா. பஞ்சாயத்து முறை அரசாங்கத்தை எப்படி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு போடப்பட்ட கமிட்டி தான். இதுக்கு நம்ம எப்போதும் போலவே ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்துட்டு நம்ம உள்ள கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து. சரிப்பா, பஞ்சாயத்தோட முன்னோடி யாருப்பா? ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே பார்க்கலாம். பஞ்சாயத்தோட முன்னோடி யாருப்பா? முன்னோடிப்பா லார்ட் ரிப்பன்லாம் கிடையாதுப்பா. முன்னோடி சோலாஸ்பா. 919 AD குடவோலை தேர்தல் முறைன்னு ஒரு உரைமுறை எடுத்திருப்பாங்கப்பா. குடவோலை தேர்தல் முறை. அதனால சோலாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாயத்தோட முன்னோடின்னு சொல்லுவாங்க. பிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. முன்னோடின்னு சொல்லுவாங்க. சோலாஸ் என்ன சொல்லுவாங்க? முன்னோடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட் வேலை போட்டது பஞ்சாயத்து முறை அரசாங்கத்துக்கு. அதுக்கப்புறம் 1871 லார்டு மேயோ நாடை மேம்படுத்துறது சென்சஸ் எடுத்திருப்பாருப்பா. சென்சஸ் எடுத்திருப்பாரு. இதுதான் ரிப்பனுக்கு வந்து பின்னாடி வந்து இம்ப்ளிமெண்ட் வசதியா போச்சு உள்ளாட்சி துறையை.
1982 உள்ளாட்சித்துறையை யார் இம்ப்ளிமெண்ட்? லார்ட் ரிப்பன். லார்ட் ரிப்பன் என்ன பண்ணிப்பாரு? உள்ளாட்சித்துறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, உள்ளாட்சி துறை. சரிப்பா, இப்ப இந்தியாவோட உள்ளாட்சி துறையின் தந்தை யாருப்பா? இந்தியாவோட உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாருப்பா? ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் யாருப்பா? ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் யாருப்பா? ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் யாரு? ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாரு? லார்டு ரிப்பன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? லார்டு ரிப்பன். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை வந்து லார்டு ரிப்பன். உள்ளாட்சி அமைப்பின் முன்னோடி யாருன்னா சோலாஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? உள்ளாட்சி அமைப்பின் முன்னோடி வந்து சோலாஸ், உள்ளாட்சி அமைப்பின் தந்தை வந்து லார்டு ரிப்பன். சொல்ல புரியுதா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? இப்ப நம்ம கொஸ்டின்ல போலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கமிட்டி எல்லாம் போட்டாங்கப்பா சொல்லுங்க. என்னென்ன கமிட்டி எல்லாம் போட்டாங்க? பஞ்சாயத்து முறை அரசாங்கத்தை உருவாக்க என்னென்ன கமிட்டி எல்லாம் போட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் குழு. பல்வந்த் ராய் குழு, பல்வந்த் ராய் கமிட்டி 1957 போடப்பட்ட குழு. இரண்டாவது குழு அசோக் மேத்தா குழு 1977. மூணாவது ஜிடி ராவ் கமிட்டி 1985. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணிருப்பாங்க? பஞ்சாயத்துக்கு அரசியல் அந்தஸ்து கிடைச்சிருக்கும். எல்எம் சிங்வி 1986. அஞ்சாவது காட்கில் கமிட்டி 1988. ஆறாவது டங்கன் கமிட்டி 1988. ஓகேவா? எழுதிங்க. இந்த 6 விதமான கமிட்டி போட்டிருப்பாங்க. பஞ்சாயத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி ஆறு விதமான கமிட்டி போட்டிருப்பாங்க. இதை முதல்ல போட்ட பேரு பல்வந்த் ராய் கமிட்டி. இந்த பல்வந்த் ராய் கமிட்டி என்னப்பா பரிந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, 3 அடுக்கு அரசாங்கத்தை பரிந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. 3 அடுக்கு அரசாங்கம் கொண்டு வாங்க, 3 அடுக்கு அரசாங்கம் கொண்டு வாங்க. இந்த அசோக் மேத்தா 2 அடுக்கு அரசாங்கம் சொல்லியிருப்பாரு. இது வறுமை வறுமை எப்படி ஒழிக்கலாம்னு சொல்லி போடப்பட்ட கமிட்டி ஜிடி ராவ் கமிட்டி. இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அழகான வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. எல்எம் சிங்லி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பஞ்சாயத்து அரசு மண்ணோட புதஞ்சு போச்சு, அதை மீட்டெடுங்க. பஞ்சாயத்து அரசாங்கமே இல்ல, அது மீட்டெடுத்து கொடுங்க, அப்பதான் நாடு முன்னேறு சொல்லியிருப்பாரு. இந்த காட்கில் கமிட்டி, தங்கன் கமிட்டி, எல்எம் சிங்லி போட்ட சப் கமிட்டி மாதிரி. என்னென்ன உள்ள விஷயம் சேர்க்கலாம், ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் எதுல சேர்க்கலாம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கப்பட்டதான் இந்த காட்கில் கமிட்டி. சொல்ல புரியுதாப்பா? சொல்ல புரியுதா? இப்ப நம்ம கொஸ்டின்ல போலாம். சோ இப்ப பாருங்கப்பா, அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ஈஸியான கொஸ்டின்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன கமிட்டிப்பா? 1957 பல்வந்த் ராய் கமிட்டி. ரெண்டாவது 1977 அசோக் மேத்தா கமிட்டி. 1986 எல்எம் சிங்வி கமிட்டி. புரியுதாப்பா? எல்லாரும் கிளியரா புரியுதாப்பா? சோ இப்ப ஆன்சர் வந்து 3, 1, 2. சரிப்பா, பஞ்சாயத்தை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் எதுப்பா? பஞ்சாயத்தை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் எது? ராஜஸ்தான்பா. ராஜஸ்தான். அக்டோபர் 2, 1959. ஓகேவா? புரியுதாப்பா? ஓகே, சரி. பின்வரும் சரத்தில் விதிகளில் குடியரசு பதவி நீக்கம் பத்தி பேசுற ஆர்டிகல். இம்ப்ளீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் இந்த இம்ப்ளீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் எந்த நாட்டில எடுத்திருப்போம்? குடியரசு தகுதி நீக்க முறை எந்த நாட்டில எடுத்திருப்போம்? யுஎஸ்ஏ. பிரசிடென்ட் எப்படி தகுதி நீக்கம் பண்ற விஷயத்தை நம்ம யுஎஸ்ஏ எடுத்திருப்போம், நம்ம பார்த்திருப்போம். என்ன ஆர்டிகல்? 61, 56 1B. ரெண்டுமே கரெக்ட் தான். சரி, மத்த ஆர்டிகல் பத்தி பாத்துருவோம். 52 என்ன சொல்லுது? இந்தியாவோட பிரசிடென்ட், ஜனாதிபதி, இந்தியாவோட பிரசிடென்ட் ஒரு ஆள் இருக்கணும். 61 இம்ப்ளீச்மெண்ட், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இது வந்து சரியா இல்லை, இது தவறு. 53 வந்து நிர்வாக அதிகாரம். குடியரசுத் தலைவருக்கு என்ன நிர்வாக அதிகாரம் இருக்கு? மத்திய அரசு நிர்வாக அதிகாரம் எல்லாமே யார் பேர்ல நடக்கும்? குடியரசுத் தலைவர் பேர்ல நடக்கும். ஓகேவா? ஆர்டிகல் 61 இம்ப்ளீச்மெண்ட். ஓகேவா? 58 என்னப்பா? 58 குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட், தகுதி. ஜனாதிபதியோட தகுதி என்ன? இது வராது, இதுவும் வராது. இந்த 56 என்ன? ஏன் இதை டிக் பண்ண அப்படின்னா, இதுலதான் பதவி காலம் டென்யூர் பத்தி பேசியிருப்பாங்க. எப்படி ரிமூவ் பண்ணலான்ற இன்டாட்ட சொல்லியிருப்பாங்க. பதவி காலம் அண்ட் டென்யூர் எப்படி ரிமூவ் பண்ணலான்ற இன்டாட்ட சொல்லியிருப்பாங்கப்பா. இந்த 56 எப்படி ரிமூவ் பண்ணலான்ற விஷயத்தை இன்டாட்ட சொல்லியிருப்பாங்க.
ரிமூவ் பண்ணன்ற விஷயத்தை இன்டேரக்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? டைரக்டா சொல்லாம இன்டேரக்டா சொல்லியிருப்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. 56. சப்போஸ் 61 கொடுக்காம 56 வந்துச்சு, 56 கூட ஆன்சரை போடலாம்ப்பா, தப்பு இல்லை. சரிங்களா? ஆன்சர் வந்து 56 மற்றும் 61 நோட் பண்ணிக்கங்கப்பா. அடுத்து போலாமா? அடுத்து போலாமாப்பா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? சரிப்பா. அடிப்படை கடமையை பத்தி பேசுற ஆர்டிகல் இதான் சப்ப கொஸ்டின் சொல்லுங்கப்பா. அடிப்படை கடமையை பத்தி பேசுற ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? டைப் பண்ணுங்க அப்படியே. என்ன ஆர்டிகல்னு? 51A. சூப்பர்ப்பா. இது எப்பப்பா கொண்டாங்க? எப்ப கொண்டாங்க? என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 76மா? இதுக்கு பரிசீலனை கமிட்டிப்பா என்ன கமிட்டி? ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? இந்திரா காந்தி. இனிஷியலா எத்தனை அடிப்படை கடமை இருந்துச்சு? ஆரம்பத்துல எத்தனை அடிப்படை கடமை இருந்துச்சு? சூப்பர், எல்லாமே தப்பு. முட்டை. 1950 இனிஷியலான்னு கேட்டா ஒரிஜினலி மாட்டிட்டீங்களா? 0. 1076 10. 1076 10. 2002 தான் என்ன பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? எப்போதுமே ஒரிஜினலி இனிஷியலி அப்படின்ற விஷயம் வந்தாலே 0 தான் அடிப்படை கடமை பொறுத்தவரையும். 76 என்ன பண்ணா 10 கடமை சேர்த்தாங்க. 2002 ஒண்ணு சேர்த்தாங்க, கல்வி. கல்வி கொடுக்கணும், பெற்றோர்கள் கல்வி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்றதா 11வது விஷயம். 11வது விஷயம் 2002 சேர்த்தாங்க. ஓகேவா? சரி, ஆர்டிகல் 5 என்னப்பா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். சொல்லுங்க, ஆர்டிகல் 5 என்னப்பா? ஆர்டிகல் 5 இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? இந்த ஆர்டிகல் 5 எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 51, 46, 40. டேட் மந்த் இயர் 26 நவம்பர் 1949 நடைமுறைக்கு வந்துச்சுப்பா. குடியுரிமை. ஆர்டிகல் 5 குடியுரிமை. ஆர்டிகல் 5 என்னப்பா சொல்லுது? ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 5 என்னப்பா எதை பத்தி பேசுது? எதை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுது? உறைவிடம். சூப்பர்பா. டொமிசில் சொல்லுவாங்க. டொமிசில் சூப்பர்பா. உறைவிடத்தை பத்தி பேசுறதா ஆர்டிகல் 5. சூப்பர்பா. அடுத்தது. இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின்பா. இது கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின். கொஞ்சம் யோசிக்கிற போது எல்லாருமே தப்பு பண்ற கொஸ்டின் தான். இதெல்லாம் தெரியல, வருத்தப்படாதீங்க. enactment of right to information act is supported to include the sense of. இது வந்து பார்த்தா நியூஸ் பேப்பர் படிச்சதா தெரிஞ்சுக்குப்பா. சப்போஸ் include the sense of social inclusion சொல்லுவாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின், பாலிட்டி. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி பாலிட்டி கொஸ்டின் பா. கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பாலிட்டி கொஸ்டின். இதெல்லாம் தெரியல, வருத்தப்படுறாங்க. சோசியல் இன்க்ளூஷன். சோசியல் இன்க்ளூஷன். சோசியல் இன்க்ளூஷன். ஓகேவா? இது கொஞ்சம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாத்துங்கப்பா. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வந்து பாலிட்டி கொஸ்டின் பா. ஆர்டிஐ பேஸ் பண்ணி. ஓகேவா? இது கிடையாது. சமூக நீதிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. எக்கனாமிக் சம்பந்தம் இல்ல. இதுக்கு சம்பந்தம் இல்ல. எல்லாமே இதுதான் போடுவீங்க. கல்ச்சரல் ஆஃப் இன்ஃபார்ம்டு சிட்டிசன், தகவல் அறிந்த குடிமை பண்பாடுன்னு சொல்லி போடுவீங்க. ஆனா தப்பு. உண்மையிலே எதை வலியுறுத்துனா சமுதாயத்துல எங்களுக்கு கேட்டுக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தா சிட்டிசனை வந்து பார்த்தா அரசாங்கத்துல வந்து பார்த்தா என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க வைக்கிறாங்க. சமூக சேர்க்கை மெயினா அந்த சொசைட்டியை வந்து பார்த்தா கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குது இன்க்ளூட் பண்ண வைக்கிறாங்க. புரியுதாப்பா? அடுத்தது. சோ குட்டி அரசியலமைப்பு மினி கான்ஸ்டிடியூஷன் இருக்கா? குட்டி அரசியலமைப்பு 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து சலிச்சு போட கொஸ்டின். ஓகேவா? கிட்டத்தட்ட 20 விஷயம் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் குட்டி அரசியல், கொஞ்சம் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அவ்வளவு விஷயம் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? இது யார் இப்ப கொண்டு வந்தா? 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யார் இப்ப கொண்டு வந்தா? அப்படின்னா இந்திரா காந்தி. சரி, அடுத்தது. So in India, current affairs based பண்ணி கொஸ்டின் தான். Political parties are officially recognized by. யார் அங்கீகாரம் கொடுக்குறா? ஒரு அரசியல் கட்சிக்கு யார் அதிகாரப்பூர்வமா அங்கீகாரம் கொடுக்குறா? என்ன அமைப்பு? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனோட பேர் என்னப்பா? எலெக்ஷன் கமிஷனோட பேர் ஒரிஜினல் பேர் என்ன? நிர்வாச்சன் சதன்.
எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1950 ஆரம்பிச்சாங்கப்பா. சரிப்பா, இப்ப எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நேஷனல் பார்ட்டிஸா இருக்கு? எத்தனை கட்சிகள் தேசிய கட்சியா இருக்கு? 6. சூப்பர்ப்பா, 6. ஆன்சர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இப்ப எலெக்ஷன் கமிஷன் யாருப்பா கமிஷனர்? யாருப்பா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? யாரு யாருப்பா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? யாரு? நம்ம கிளாஸ்ல பார்த்தோமே, தலைமை தேர்தல் அதிகாரி. சோனமா? இல்லப்பா, சோனம்லாம் இல்லப்பா. நம்ம கிளாஸ்ல பார்த்தோமே. சாகுவா? என்ன ஏன் பேர் சொல்றீங்க? சுனில் அரோராவா? சுனில் அரோராலாம் இல்லப்பா, வர ரிட்டையர் ஆயிட்டாருப்பா. சுனில் அரோராலாம் இல்ல. இப்ப பிரசன்ட்ல யார் இருக்கா? ராஜீவ். சூப்பர்ப்பா, ராஜீவ். ராஜீவ் 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 ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ராஜீவ் குமார். சூப்பர்ப்பா, ராஜீவ் குமார். அவர் தான் இப்ப நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இல்லையாப்பா? சோ தலைமை தேர்தல் அதிகாரி வந்து யாருன்னா ராஜீவ் குமார். ராஜீவ் குமார். சோ ராஜீவ் குமார். லாஸ்ட் கொஸ்டின் இந்த செஷனோட. அடுத்த செஷன் வந்து அடுத்த 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். 5:30 மணிக்கு தானே போட்டிருக்கு. 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? So how many members are nominated by president to ராஜ்யசபா? ராஜ்யசபாக்கு பிரசிடண்டா நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனை பேருப்பா? 12 உறுப்பினர்கள். 12 உறுப்பினர் நாமினேட் பண்ணுவாரு. So மொத்தமா ராஜ்யசபால எத்தனை பேருப்பா? ராஜ்யசபால மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? எவ்வளவு மெம்பர்ஸ்? டோட்டலா 250 பேர். இப்ப அட் பிரசன்ட்ல 245. சரிங்களா? இந்த 245ல 12 பேர் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள்ப்பா. 240ல 12 பேர் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள். 12 பேர் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள். சரிங்களா? இந்த 12 பேர் எப்படிப்பா நாமினேட் பண்ணுவாங்க? என்ன என்ன பேசிக்ஸ்லப்பா? ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாராவது இந்த பேஸ்ல செலக்ட் பண்ணிருக்காங்களாப்பா? தமிழ்நாட்டுல இந்த 12 பேர்ல யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா? ஒரு ஆள் இருக்காருப்பா, இளையராஜா. இளையராஜாவை கலையில பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க, ஆர்ட்ல. ஓகேவா? ஓகேவா? சரிப்பா, கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க மேம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருங்க.